ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல கௌதம் மறைமுகமா ஒருத்தர்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல சித்ரா தேவி அந்த இடத்துக்கு வர. அதுக்கப்புறம் கௌதம் வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லா உண்மைகளும் வந்து மறைக்க எதுக்கான பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எதுவும் சொல்லாம கிளம்பிடுறாரு. அப்கமிங் எபிசோட்ல குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கு. அதோட சீமந்த பேச்சு வந்து போகுது. இதனால மகா ரொம்பவே பயப்படுறாங்க. நம்ம ஐஸ்வர்யா கிட்ட போன மகா தயவு செய்துக்கா இப்போ வந்து வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லிடுங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அக்காவை ஐஸ்வர்யா கிட்ட போய் சொல்றாங்க. மகா சித்ரா தேவி பிளான் பண்ணி மகா கையில ஜூஸ் போட வச்சதுக்கு அப்புறம் கௌதம் மூலியமா ஐஸ்வர்யா கிட்ட கொடுத்து குடிக்க சொல்றாங்க. ஐஸ்வர்யா பார்த்த கௌதம் இந்த ஐஸ்வர்யா ஜூஸ் குடி அப்படின்னு சொல்ல எதுக்காக இப்ப திடீர்னு ஜூஸ்ல எடுத்து வரீங்க அப்படின்னு கேட்க, நீ ரொம்ப டயர்டா இருப்பல அதனால தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்ல, கௌதம் எனக்கு இந்த ஜூஸ் பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்ற நீ? நாம எனக்கு இந்த ஜூஸ் பிடிக்காது, எப்படி உனக்கு பிடிக்காம போகும் சொல்லிட்டு அங்கிருந்து வந்த கோடீஸ்வரி எப்படி அந்த ஜூஸ் வந்து ஐஸ்வர்யாக்கு குடிப்பட்டி விடுறாங்க. இதனால சித்ரா தேவி ரொம்ப சந்தோஷமடைறாங்க. இந்த பக்கம் கௌதமும் சந்தோஷப்பட, கௌதம பார்த்த சித்ரா தேவி எப்படி நம்மளால இந்த வேலை பண்ண முடியும்னு நினைச்சேன், ஆனா கோடீஸ்வரி எப்படி முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போறாங்க. ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு தடவையும் ஐஸ்வர்யாவே வந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு கௌதம். அது வயிறு வலிக்குதுன்னு கத்துறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஐஸ்வர்யா எழுப்பின கௌதம் உனக்கு ஒண்ணு இல்லையா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு என்ன ஆயிடுச்சு கௌதம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படுக்க, திரும்ப என்ன பண்றாரு கௌதம் அதே மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு கௌதம், எதுக்காக இப்படி சும்மா சும்மா கேட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் சூர்யா ரொம்பவே தலைவலியோட இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து மகா என்ன பண்றாங்க, நோண்டி நோண்டி கேள்வி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமா கொடுங்க நானே தைலம் தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு மகா தைலம் தேய்ச்சி விடுறாங்க. இதுக்கப்புறமா சூர்யா படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மகா என்ன பண்றாங்க, கிண்டலும் கேலியுமா வந்து சூர்யா பார்த்து பேசிட்டு இருக்காங்க. பக்கம் சித்ரா தேவி ஐஸ்வர்யா அதை கத்த ஆரம்பிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம் கிட்டே வந்துட்டு இருக்காங்க. திருட்டுத்தனமா பார்க்க ஆரம்பிக்க அந்த சமயத்துல அந்த கோடீஸ்வரி என்ன இங்க நிக்கிறேன்னு சித்ரா தேவி பார்க்க சித்ரா தேவி உடனே பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் எதையோ சொல்லி கோடீஸ்வரி வந்து சமாளிக்கிறாங்க. அடுத்த சீன்ல மகா தலை குளிச்சிட்டு வராங்க. சூர்யா தூங்கத்தை பார்த்து தூக்கத்துல என்ன பண்றாங்க, அவங்க ரசிச்சதுக்கு அப்புறம் தூக்கத்துல வந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போயிட்டு எடுக்கிறாங்க. மகாவுடைய அந்த ஈரமுடி சூர்யாவோட முகத்துல பட ஆரம்பிக்குது. எழுந்த தருணத்துல மகா என்ன பண்றாங்க, போய் பின்னாடி நின்று தலையை தோட்டிட்டு இருக்காங்க. தூங்கி எழுந்த சூர்யா மகாவை பாக்குறாரு. மகாவுடைய அழக ரசிக்க அதுக்கப்புறம் மகா கிட்ட தன்னோட அன்பை வந்து வெளிக்காட்டுறாரு. இப்படி சூர்யா மகா ரெண்டு பேரும் அன்பா ஒண்ணா இருக்கிறத பார்த்தா அஜயோட அம்மா சிரிச்சுக்கிட்டே, நான் வந்து தவறான நேரத்துல வந்துட்டு போல இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. அஜயோ இப்படி இருந்தவர் பார்த்துட்டாங்களே, இதோட என்ன பேச போறாங்களே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவா ஃபீல் பண்றாரு சூர்யா. இந்த பக்கம் ஐஸ்வர்யோட ரூமுக்கு வெளியே வந்த சித்ரா தேவி இன்னும் வந்து வேலை செய்யல, மாத்திர நைட்டு சாப்பிட மாத்திரையாச்சு இன்னும் அமைதியா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த பக்கம் நிக்க. அதே தருணத்துல கோடீஸ்வரி அங்க இருந்து வரத பார்த்து என்ன பண்றாங்க, ஐயோ நைட்டு நம்மள பார்த்து பயங்கரமா வந்து கேள்வி கேட்டாலே என்ன பண்றது சொல்லிட்டு அங்க இருந்து தொடக்கத்தை எடுத்து வந்து பெருக்கிற மாதிரி ஆக்ஷன் கட்டுறாங்க. இந்த வந்து கோடீஸ்வரி சித்ரா தேவி பார்த்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது நீங்க பெருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறாங்க. கோடீஸ்வரி இந்த பக்கமா போனதுக்கு அப்புறமா கௌதம் வெளியில வராரு. என்னாச்சு கௌதம், ஏதாவது வயிறு வலின்னு சொன்னாலா இல்லையா, ஒன்னும் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லமா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்ல திடீர்னு வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க ஐஸ்வர்யா. என்னாச்சு கௌதம், சீக்கிரம் போய் பாரு, எப்படி நம்ம கொடுத்த மருந்து இப்பதான் வேலை செஞ்சிருக்கு போல அப்படின்னு ஐஸ்வர்யா ரூமுக்கு போக, ஐஸ்வர்யா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் ரூம்ல ஒரு பள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரொம்ப எரிச்சல் அடைறாங்க சித்ரா தேவி. ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். கல்யாணம் சீரியலுக்கான இந்த வாரத்திற்கான ப்ரோமோல இங்க கொடுத்த அந்த டேப்லெட் ஐஸ்வர்யாக்கு கொடுத்தா ஆனா எந்த ரியாக்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்க, உண்மையாலுமே டாக்டர் தானா இல்ல போலியோ நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கேட்க, கொடுத்தது ரொம்பவே பவர்ஃபுல்லான மாத்திரை, தெரிஞ்சு அவங்க கர்ப்பம் ஆகாதவங்களா இருந்திருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னது கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக போகிறாங்க. பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு சீமந்த ஏற்பாடுகள்லாம் பண்ண, ஐஸ்வர்யாவுக்கு தெரியாமலே ஐஸ்வர்யா ரூமுக்கு போன சித்ரா ஐஸ்வர்யாவுக்கு தெரியாமலே ஐஸ்வர்யோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அந்த டாக்டருக்கு அனுப்ப ஐஸ்வர்யா கர்ப்பமா இல்லை அப்படின்ற உண்மையை வந்து தெரியப்படுத்துறாங்க. இதனால ரொம்பவே அதிர்ச்சியான சித்ரா தேவி என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் பண்ணுறாங்க. சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு சித்ரா தேவி ஐஸ்வர்யோட ஃப்ரெண்டு கால் பண்ணி அவங்களை வந்து மிரட்டி வர சொல்கிறாங்க. இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வயிற்றுல வச்சிருந்த துணி எல்லாரும் முன்னாடியும் சித்ராதேவி வந்து எடுத்து காட்டுறாங்க. இதனால எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாய் போய் நிற்கிறாங்க. அப்புறமா கௌதம் நான் இவளை பொண்டாட்டி ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இருந்து வீட்டை விட்டு வெளில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்ல, என்ன காப்பாற்றிக்கணும்னு நினைச்ச ஐஸ்வர்யா எல்லா பழியும் தூக்கி மகா மேலே போடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் மகா அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்கு. என்னக்கா இப்படி அபாண்டமா போய் சொல்றீங்க, நான் சொல்லித்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது உனக்கே நியாயமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்க, மகா இப்படிலாம் பேசுற, நீ சொல்லித்தானே எல்லாமே செஞ்சேன், உனக்கு நான் கர்ப்பமா இருக்க விஷயம் தெரியுமா தெரியாது அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சூர்யாவும் கோடீஸ்வரியும் ஐஸ்வர்யா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சொல்றது உண்மை இல்லைன்னா நீங்களே மகா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப தலையில வச்சு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இந்த உண்மை எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொன்னதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. இந்த விஷயத்தினால மகா மேல எல்லாருமே வெறுப்பா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. மகா கிட்ட பேசாத நிலைமையில போயிடுறாரு. சமயத்துல தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாத போறதுனால மகா சூர்யா இவங்க ரெண்டு பேரையும் வந்து அந்த சமயத்துல கை கோத்து சேர்த்து வைக்கிறாரு. இதோட இந்த ப்ரோமோவும் முடியுதுங்க.